ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சம்டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் தான் இருக்கோம். ஆக்சுவலி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வாகாமான். ஸோ வாகாமானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் தீம் பார்க் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கும். அங்கே தான் இதை பார்க்கும்போது ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் அண்ட் வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கடந்த 2 வருஷமாக வந்து தொடர்ந்து நம்ம சைக்கிள் ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பத்தூர் டு லடாக், திருப்பத்தூர் டு காசி, திருப்பத்தூர் டு கோவா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான சைக்கிள் ரைடு வந்து நம்ம போயிருக்கோம் நார்மல் சைக்கிளில். ஸோ அந்த அனுபவம் வந்து இந்த சைக்கிள் பயணத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரோட்டில் வந்து சைக்கிள் ஓட்டி பழக்கம். ஆனால் இங்கே வந்து அட்வென்ச்சர் தீம் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரிங்க. அது 2 பேர் அழகாக ஆல்மோஸ்ட் சிங்கிள் சைக்கிளும் இருக்குது, டபுள் சைக்கிளும் இருக்குது. ஸோ ஒரு 100 மீட்டர்ஸ், ஒரு 200 மீட்டர்ஸ் வரும். ஸோ இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரையும் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு சைக்கிள் மெச்சிட்டு போகிற மாதிரி ஒரு அனுபவம். ஸோ நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப யங்ஸ்டர்லாம் இல்லாமல் கொஞ்சம் வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உக்காந்துட்டு மேலே ஃபுல் சேஃப்டியோடு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் மெச்சிட்டு போகிறது செம்ம. பார்க்குறதுக்கே இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா அதில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கற்பனையோடு இருந்தேன் நான் அங்கே. அதை பார்க்கும்போது என்னுடைய பழைய கால நினைவுகள், என்னுடைய சைக்கிள் பயணத்துடைய நினைவுகள், என்னுடைய மெமரிஸ் வந்து அவ்வளோ எனக்கு வந்து போயிடுச்சு. நான் சந்தித்த இன்னல்கள், நான் அனுபவித்த என்வாமெண்ட் அண்ட் ஹாப்பினஸ், இது எல்லாமே எனக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க இந்த மாதிரி சைக்கிள் ரைட்? லைக் வந்து மேலே ஒரு அட்வென்ச்சர் பார்க்கில் அந்தரத்தில் வானத்தில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் ஓட்டும்போது எனக்கும் அந்த ஃபீல், நானும் 2-3 டைம் போயிருக்கேன். அது கீழே பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மெரிக்கிறது அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரைட் நீங்கள் யாராவது ஓட்டின அனுபவம் இருக்கா? இல்லை சில பேர் வந்து நான் ஒருத்தர் கடை கேட்டிருந்தேன், ஏன் அந்த சைக்கிள் ஓட்டணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னும்போது, வயசு ஏஜ் ஆகிடுச்சு, நம்மளால் வந்து அங்கே ஓட்ட முடியல, ரோட்டில் ஓட்டினா உடம்பு வந்து ஒத்துழைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பு. ஸோ அதனால் இதில் வந்து ஓட்டி ஒரு அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தரை கேட்டதுக்கு, தரையிலேயே நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், அட்லீஸ்ட் வானத்தில் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்காக நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே ஒரு தனி இது தாங்க. இதுவும் ஒரு ஃபீல் தானே. எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு மெமரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சியும் வந்து நம்மளுக்கு ஒரு மெமரியாக தான் இருக்கும். ஸோ அங்கே 2 பேர் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக 2 பேரும் அப்படியே சைக்கிள் மிதிச்சுன்னு பொறுமையாக போகிறத பார்த்தா இது என்னவோ படத்தில் பொம்மை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நல்லா சேஃபாக பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். வாகமானில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதில் இது ஒன்று. ஸோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நான் இங்கே நின்று யாரெல்லாம் இப்படிலாம் சைக்கிள் ஓட்டுறாங்க, அதுவும் இல்லாமல் போயிட்டு ரிட்டர்ன் வரணும், அதை அப்படியே பார்த்துட்டு அது நல்ல ஒரு டைம் பாஸ். எனக்கு இது பயங்கரமாக இருந்துச்சு. சில பேருக்கு வந்து இது டைம் பாஸாக இருக்குமா அப்படின்னு தெரியல, பட் எனக்கு இதுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் இருக்கிறதுனால எனக்கு அது வந்து மனசில் ஒரு செம ஹாப்பியாக நின்று அப்படியே பொறுமையாக சைக்கிள் ஓட்டுறதை பார்த்துருந்தேன். இவர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு ஹேண்டில் பிடிச்சி அப்படியே மெதுவாக உடம்பு ஆட்டாமல் தலை ஆட்டாமல் அப்படியே பொறுமையாக ஆட்டிகிட்டு வராரு. செம்மையாக இருக்கும்ல. அதுவும் கீழெல்லாம் பார்த்தா சுற்றிரும் ஹீல்ஸு. நம்ம சைக்கிள் ஓட்டுறது செம்மையாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் கேரளா சைட் போனீங்க, வாகமான் போனீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கற்றுக்கலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சின்டைம்ஸ் பாபு. இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சின்டைம்ஸ் பாபு சேனலையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.